ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ரூல்ஸ் என்னன்னு பார்க்குறோம். அக்கௌண்ட்ஸில் இப்போது பேசிக் அக்கௌண்ட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் அக்கௌண்ட், செகண்ட் ஒன் ரியல் அக்கௌண்ட், தேர்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட். அக்கௌண்ட்டை 3 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஃபர்ஸ்ட் ஒன் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். டெபிட் த ரிசீவர்னா யார் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரிசீவரை குறிக்கும். கிரெடிட் த கிவர் யார் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க, பே பண்ணுறாங்களோ அவங்க வந்து கிவர் அப்படின்றத சொல்லுவோம். அவங்கள ரிசீவரை டெபிட் பண்ணுறோம், கிவரை கிரெடிட் பண்ணுறோம். செகண்ட் ஒன் ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். டெபிட் வாட் கம்ஸ் இன், என்ன பொருள் நமக்கு உள்ளே வருதோ அது எல்லாமே என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். செகண்ட் ஒன் கிரெடிட் வாட் கோஸ் அவுட்னா நம்மக்கிட்ட இருந்து என்ன பொருள் வெளியே போகுதோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா கிரெடிட் வைக்கணும். தேர்ட் ஒன் நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். நமக்கு ஏற்படக்கூடிய எக்ஸ்பென்சஸ்ஸு அண்ட் லாஸஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா டெபிட்டில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ்னால் இன்கம் நமக்கு என்னெல்லாம் இன்கம் வருது, கெயின் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் கிரெடிட்டில் வைக்கிறோம். இதுதான் அக்கௌண்டிங் ரூல்ஸில் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இந்த ரூல்ஸை நல்லா நம்ம படிச்சுக்கிட்டாலே எப்படி நம்ம டெபிட் பண்ணுறது, எதை கிரெடிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, யார் வந்து பர்சனல் அக்கௌண்ட், என்னெல்லாம் வந்தால் ரியல் அக்கௌண்ட்டாக இருக்கும், எதெல்லாம் வந்து நாமினல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு சம்மில். ஃபர்ஸ்ட் கேபிட்டல். ஒருத்தவங்க கேபிட்டல் அதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் இருக்காது. அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பர்சன் அப்படிங்கிறது கேபிட்டல் வந்தாலே அது என்ன அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட். அப்போ உடனே பர்சனல் அக்கௌண்ட்டோடைய ஃபார்முலா என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் பில்டிங், அசட்ஸ் எல்லாமே வந்தால் அசட்ஸ் பில்டிங், ஃபர்னிச்சர் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்தால் அது என்னென்னா ரியல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்னு ரியல் அக்கௌண்ட்டோட ஃபார்முலாவை இதுக்கு அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேரேஜ் அவுட்வர்ஸ், ரெண்ட்டு, வேஜஸ் இந்த மாதிரி வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எதில் வரும்னா நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் என்னென்னா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், அது எக்ஸ்பென்சஸாக இருந்தால் டெபிட்டில் பண்ணணும், அதுவே இன்கம்மாக இருந்ததுன்னா நம்ம கிரெடிட்டில் பண்ணணும். பேங்க்கு பர்சனல் அக்கௌண்ட், பேங்க்கோட ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஒரு பர்சன் மூலியமாக தான் நடக்கும். அப்போது பேங்க்கோட இது எல்லாமே என்ன வரும்னா பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூலை ஃபாலோ பண்ணணும். கேஷ் சம்மந்தப்பட்ட வர எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்குமே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா ரியல் அக்கௌண்ட் தான் ஃபார்முலா பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த பேசிக்ஸ் என்னென்ன வச்சு அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் வரும், எது டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு சம் மூலயமா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.